கன்னியா ராசிக்கு ஃபர்ஸ்ட்டு ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொழில் சம்மந்தமா இருக்கக்கூடிய உறவுகள், தட் இஸ் தொழில்ல வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கோம். இது 3 ஜென்ரேஷனாகவே போயிட்டுருக்கு. அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தலை தூக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீண்ட நாளாக ஜாயின்ட் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கிறவங்க செக்டாராக பிரியறதுக்கும், அது ஊன் செக்டார், ஏன் செக்டார்னு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணி தென் அதை ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அதே மாதிரி இப்போ உங்கள் ஃபேமிலின்னு வந்து தனியாக அதை நீங்கள் கையில் எடுத்துக்கக்கூடியது ஜூன் மாதத்துக்கு மேலே அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அல்லது இந்த ஒரு செக்டார் எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறது, உங்களுடைய பிரதர்ஸ், உங்களுடைய அண்ணா தம்பி யாராக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு வந்து டெக்னாலஜி நல்லா தெரியும், ஆனால் ஃபண்டு பத்தலை அப்படின்னா உடனே வந்து உங்களுடைய தங்கச்சி வீட்டுக்கார், ஓகேப்பா நான் அதுக்கு வந்து உனக்கு ஃபினான்ஸ் மட்டும் பண்ணுறேன், நான் ஸ்லீப்பிங் பார்ட்னராக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி உங்களுக்குடைய அப்லிஃப்ட்மெண்ட் வந்து சூப்பராக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலி லெவலில் சூப்பராக இருக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளும் நீங்களும் சேர்ந்து கூட இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் சும்மா இருக்கீங்க, இப்போ கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க, அப்படி இருக்கீங்கன்னா கூட நீங்களும் உங்கள் குழந்தையும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது புதுசாக ஏதோ ஒன்று செஞ்சு சூப்பராக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அபரிவிதமாக இருக்குது. ஸோ உறவுகளால் நிறைய சூப்பர். ஆனால் பழைய உறவுலேருந்து கட்டாயி புது உறவு, ஆனால் வெற்றி நிச்சயம்.